ராஜி வருவாளன்னு சொல்லிட்டு மீனாவும் கோமதியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி சந்தோஷமா வந்து, "அத்தை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா கிட்ட பேசிட்டேன், சித்தப்பா கிட்ட பேசிட்டேன், அப்பத்தா கிட்ட, சித்திக்கிட்ட எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டேன். எவ்வளோ ஜாலியா சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. கோமதி வேற, "என் வயித்துல புளி கரைச்சதுடி. நீ வேற போயிட்டு அங்க என்ன ஏட்ற கூட்டுன்னு வருவியோன்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டே இருந்தேன்றாங்க." அதெல்லாம் பார்த்தா, "வீட்ல எல்லாரும் உங்கள கேட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்கன்றாங்க." உடனே ராஜி சொல்றா, "நம்ம எல்லாருக்கும் அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம வீட்ல விருந்து ஏற்பாடு பண்ணணும். அவங்களலாம் கூப்பிடலாமா?" அப்படின்னு கேட்குறா. உடனே கோமதி சொல்றா, "அம்மா தாயே, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை மாட்டி விடாதம்மா. ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. அவங்களாம் வரமாட்டாங்க. எங்க அண்ணங்கள நினச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால முழுசா என்னை ஏத்துக்கினாங்கன்னு நான் நினைக்கல. நீ வேற விருந்துக்குலாம் சொல்ற, அவங்கலாம் வரமாட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணான்றாங்க." மீனாவும், "அப்பலாம் நடக்காது அத்தை. நம்மளும் கொஞ்சம் விட்டு குடுத்து போனா தானே உறவு நீடிக்கும்னு" சொல்றாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல மக்களே. பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏற்கனவே ஒரு பக்கம் சரவணன் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்ப வேற ராஜி அந்த வீட்டுக்கு போய் காலடி எடுத்து வச்சிருக்கா. எல்லோருமோ சந்தோஷமா இருக்காங்க. இந்த குமரவேல், சக்திவேல தவிர. இதே அரசி கூட வந்தா கண்டிப்பா குமரவேல் ஜொல்லு வெட்டுக்குன்னு அப்பனுக்கு எதிரா இருப்பான். என்ன நடக்க போகுது தெரியல மக்களே!